சேனலில் அடுத்த சம்பவத்தை இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். எங்கே போனா நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வெல்கம் டு நீங்க எங்க போறீங்க? ஆணியா புடுங்க வாங்கடா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேருமே பைக்கில் ஒரு ரோட் ஜர்னியோட தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹெல்மெட் போட்டாச்சு, சேஃப்டிக்கு தலைவரும் ஹெல்மெட் மாட்டியாச்சு. வாட்டி மாதிரி தூரமாக இருக்க போகிறது இல்லை, சின்ன ரைடு தான். ஸ்டார்ட் பண்ணுவோம். நார்மலாக நம்ம ட்ரிப் ஆரம்பிக்கிறனாலே 2 வண்டியில் போவோம், 3 பேராக போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் தான் போக போகிறோம். கூட இருந்த ஒரு ஆள் காணாமல் போயிட்டாருங்க. மதுரைக்காரரு நிறையா மிஸ் பண்ணுவீங்களே. மதுரைக்காரர் வந்து மதுரைக்கே ஓடிட்டாரு. அங்கே போயிட்டு ஏதோ ஜாலியாக என்ஜாய் பண்ணின்னு இருக்காரு. என்னன்னே சொல்ல மாட்டாரு. ஃபோன் பண்ணாலும் மனுஷன் கால் எடுக்கிறது இல்லை. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இப்போ இந்த மாதிரி மரங்கள்லாம் பார்க்கறதே ஒரு பெரிய விஷயமாகி போச்சுங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே மரத்தை வெட்டிடுறாங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா செம்ம பிளசண்டா சில்லுன்னு இருக்கும். எப்போ வந்தாலுமே இப்படிதான் இருக்கும். 2 சைடும் பார்த்தீங்கன்னா மரத்தை வச்சுட்டு மரங்க அப்படியே ரோட கவர் பண்ணி பார்க்க சொல்லவே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? என்னன்னா மறுபடியும் இந்த இடமா? போதும் அவனுக்கு போன வாட்டி பண்ணி விட்ட சம்பவமே அவனுக்கு சிறப்பாக போயிடுச்சு. வண்டி ஏற்றுட்டு எங்கடா இவனுங்க சுற்றிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு பெரிய ஏரியாவுக்கு வந்திருக்கோம். கொளத்தூர் மீன் பண்ணை. பண்ணைன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு பேர் வச்சுருக்காங்க. கொளத்தூர் மீன் வண்ண மீன் வர்த்தக மையம் அப்படின்னு இவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. அங்கே தான் வந்திருக்கோம். கொளத்தூர்னு போட்டிருக்காங்க. சரி, இது இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கொளத்தூருக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. இல்லை, கொளத்தூர் தானே இது. இது கொளத்தூரா? வில்லிவாக்கத்தில் இருக்குன்னா இது எனக்கு தெரியாது. வில்லிவாக்கத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்குது? எனக்கு அந்த பாடி பிரிட்ஜ் மட்டும் தான் தெரியும். ஆமாம், பாடி பிரிட்ஜ் டவுன்லேயே இருக்குது. ஸோ பாடி பிரிட்ஜ் கீழே வந்தீங்கன்னா ஒரு யூட்டன் எடுத்த உடனே இது இருக்கும். ஸோ நீங்கள் பிரிட்ஜில் போக சொல்லவே இது வியூ நல்லா தெரியும். அந்த பெரிய போர்டு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் பாடி பிரிட்ஜில் போகும்போதெல்லாம். என்ன பில்டிங் சம்மந்தமே இல்லை. கொளத்தூர் எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது? கரெக்டாக சொல்லிடு. லொக்கேஷன் கொளத்தூர் மீன் லொக்கேஷன் கரெக்டாக சொல்லிடு. லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்புங்க. பாடி சரவணா கூட தெரியும். தெரியுமா? தெரியாது, மறந்து கிடக்கு. வெள்ளை கலரில் ஒன்று தெரியுது, அதுதான் வந்து பாடி சரவணா பில்டிங். அது அந்த லூகாஸ் பிரிட்ஜு டுவார்ட்ஸ் ஐனாவரம் போக சொல்ல இறங்குனீங்கனாலே ஒரு யூட்டன் கழிச்சு பிரிட்ஜு கீழே வந்தீங்கன்னா இது இருக்கும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட்டும் இருக்குது இதுக்கு. ஸோ இன்னைக்கு 10 ரூபா போட்டிருக்காங்க என்ட்ரி டிக்கெட். நான் என்ட்ரி டிக்கெட் வாங்கினதை பார்த்துருப்பீங்க. வண்டிக்கு மட்டும் இல்லை அது? இல்லை, ஒன்னொருத்துக்குமே தனித்தனியாக டிக்கெட். காருக்கு இருக்குது, ஆட்டோக்கு இருக்குது, வண்டிக்கு இருக்குது, வேனுக்கு இருக்குது. ஸோ அவங்க போட சொல்ல நான் பார்த்தேன். வண்டியோட வெரைட்டிஸே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஒரு 10-12 வண்டி கிட்ட வச்சிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். இந்த வர்த்தக மையத்துக்கு அது என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. இல்லை, உள்ள பார்க்கிங்க்கு 10 ரூபா பைக் வாங்குறேன். மற்றபடி இந்த மையத்துக்குள்ளே போகிறதுக்கு, இந்த வண்ண மீன் மையத்துக்குள்ளே போகிறதுக்கு எந்த ஒரு சார்ஜும் இல்லை. அனுமதி இலவசம் தான். எந்த நாள் வந்தாலும் சரி. ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தோம், என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து இந்த பில்டிங்குள்ளே போய் பார்க்கணும் அப்படி என்ன தான் இருக்குன்னு. எப்போ பாடி பிரிட்ஜு பார்க்க போனாலும் இதுதான் தோணும். இன்றைக்கி வந்தாச்சு. ஆக்சுவலி இது வந்து எல்லா நாளுமே இருக்கும். இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷலு கலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இங்கே வந்து ஒரு வண்ண மீன் திருவிழா நடக்குது. நம்ம கவர்மெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அந்த திருவிழா. அதுக்காக வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்க்க. பட் இது வந்து எப்படின்னா, இப்போ கொளத்தூர் வந்து எதுக்கு மெயினான ஏரியானா, இந்த கலர் ஃபிஷ்ஷஸ், ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ், நம்ம மீன் வீட்டிலலாம் வளர்ப்போம் பார்த்தீங்களா, கலர் ஃபிஷ்ஷு. அது வந்து இங்கே கொளத்தூரில் வந்து ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி அந்த ஃபிஷ்ஷு, அந்த ஃபிஷ் டேங்க் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து விற்பாங்க. அது வந்து சின்ன ஒரு லோக்கல் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு, ஒரு ஆர்கனைசிங் இல்லாமல் இருந்துச்சு. அதை வந்து ப்ராப்பராக வந்து எல்லாருக்கும் ஆர்கனைஸ் பண்ணி தரணும்னு இந்த மாதிரி ஒரு பில்டிங்கை வந்து ரெடி பண்ணாங்க கவர்மெண்ட்டு. ஸோ உள்ளே போய் பார்த்தா நிறைய சின்ன மீன் கடைகள் நிறையா இருக்கும். அதை பார்க்க போகிறோம். இது திறந்து ரொம்ப நாள்லாம் ஆகலைங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் அக்டோபர் 11 நம்ம தமிழ்நாடு சிஎம் அவர் வந்து திறந்து வச்சுருக்காரு. இது அதுலேயுமே போர்ட்லேயே போட்டிருக்கோம். திறந்து ரொம்ப பழசலாம் இல்லை, ரீசெண்டாக திறந்தது தான். இப்போவுமே உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா கடையுமே ஓப்பன் இல்லை. ஸோ ஒரு சில கடைகள் தான் இப்போது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃப்யூச்சரில் வந்து எல்லா கடைகளும் இங்கே வந்துடும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு. சிம்பிளாக சொல்லணுன்னா இன்னும் நல்லா பிரபலம் ஆகலை,
பார்ப்போம். இதுக்கப்புறம் மேபி ஃப்யூச்சரில் பிரபலமாகலாம். மேலே போவோமா கீழே போவோமா? ஃபஸ்ட்டு கீழே பார்த்துருவோம். இந்த பாருங்கள், இது எல்லாமே கடைகள் தான். ஆனால் நிறைய கடைகள் ஓப்பனில் இல்லை. எல்லா கடையுமே இப்போ போர்டில் வச்சுருக்காங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா கடையுமே. ஆனால் போர்டெலாம் இருக்குது. அக்வாரியம் இருக்குது, அந்த பக்கம் போட்டிருக்கு. சிலிண்டருக்கு அக்வாரியமா? இங்கே போட்டிருக்கு. ஓ, இதான் அது. சூப்பராக உள்ள உண்மையான மீனா அது? இருக்கு உண்மையான மீன் தான் அது. உண்மையான மீனா? ஆமாங்க, உண்மையான மீன் தான் அதெல்லாம். 2 ஃப்ளோர் இல்லை 3 ஃப்ளோர் இருக்குது. கீழே கிரவுண்டு, ஃபஸ்ட்டு செகண்டு. இதெல்லாம் பார்க்க சொல்ல பொம்மை மாதிரி தான் இருக்கு. ஆனால் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரிஜினல் மீனுங்க. ஃபைண்டிங் நீமோ. ஆனால் அந்த படத்தில் பார்த்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் வந்து சும்மா ஆனிமேட்டட் தான் நினச்சப்பட்டேன்னா ஒரிஜினல் மீனே இருக்குங்க இங்கெல்லாம். ஆனால் அந்த மீன் பார்த்தீங்களா? ஃபைண்டிங் நீமோ படம் பார்த்துருக்கீங்களா? மீன் படம் பார்த்துருக்கேன். அந்த மீன் தான் அதெல்லாம். இது போது பாருங்க, அந்த ஆரஞ்சு ஸ்ட்ரைப் அது இருக்குது. இதை கீழே லாஸ்ட்டில் இருக்கு. சார் அதெல்லாம் அந்த மீன் பாருங்க. ஆமாம், அதுதான் கொடூரமாக இருக்குது. ஐயோ இப்போ கடிச்சு திங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்க ஆக்சுவலாக இது டிஜிட்டல் இதில் ஓடுற மாதிரி தான் இருக்குன்னா ஒரிஜினல் பார்த்தீங்களா உள்ள? ஆமாம், சின்ன வயசில் இந்த மாதிரி அக்வேரியம்லாம் வீட்டில் வாங்கி வைப்போம் நைட்டில். அந்த மாதிரி நான் எங்கள் அக்வேரியமுக்கெல்லாம் போயிருக்கேன். இப்போ தான் பறிச்சு வரேன். இது மாதிரிலாம் இல்லை, இந்த மாதிரி சின்ன அக்வேரியம் வைப்பாங்க நைட்டில். ஆனால் இது மீன் ரியலாகவே செம்மையாக இருக்கணும். பார்க்க சொல்லுங்க, பயமாக இருக்கு. சரி, அடுத்து வேறு என்னென்ன வச்சுருக்காங்கன்னு போய் பார்ப்போமா? வாங்க அப்படியே ஒரு ஃப்ளோராக போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. அந்த சிலிண்ட்ரிக்கல் அக்வேரியம் பார்த்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக சுற்றியாச்சுங்க. ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 2-3 கடை தான் திறந்துருக்கு. ஸோ மற்ற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரெடி பண்ணுறாங்க. இப்போ ரெடி பண்ண வரைக்கும் கடை நல்லா இருக்கு. ஆனால் யூஸ்வலாக நம்ம பார்க்குற கடைகளை விட இது கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸாக சூப்பராக இருக்குது. அதை நான் காட்டினா உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருக்குங்க. ஓ, இதுதான் அந்த மீன். இந்த மீன் இந்த அரோனாவா? அரோனா, குட்டி அரோனா சொன்னாங்களே. கேளுங்க, எவ்வளோக்குண்ணா இந்த மீன்? எவ்வளோண்ணா இந்த மீன்? இந்த பெரிய மீன் 10,000 ரூபாவா? எல்லாமே வீட்டில் வளர்க்குற மீனுங்க. இதில் கலராக இருக்குது. ரெண்டாவது இங்கே ஒரு கடையும் திறந்துருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வெரைட்டி இருக்குது. இதெல்லாம் பாதி மீன் நான் பார்த்ததே கிடையாது. என்ன பார்த்தீங்களா? பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மீனெல்லாம். அப்படியே இந்த சைடும் பாருங்கள், இன்னும் உள்ளே நிறைய இருக்குது. சரி பாருங்க, நம்ம தலைவர் அப்படியே வாங்குற மாதிரி போய் நின்றுட்டுருக்காரு. அப்படியே தொங்க விட்டுக்கலாம். எல்லாமே ஃபைட்டர் ஃபிஷ்ஷில் இதெல்லாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைட்டருங்க. தானே 4 ரோல் அடிக்க வச்சுருக்காங்க ஃபுல்லாக. வேறு கலர் சங்க. அது என்னது? இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க. இது என்ன மீன்? அது பிளாட்டியா? அப்படியா? பேர் இப்போ தான் கேள்விப்படுறேன். இதெல்லாம் பேர் எவ்வளோது? 70. மீன் பார்க்கவே நல்லா இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக. இது எல்லாமே கப்பீஸா? ஒரு சைஸில் இருக்குங்க எல்லாமே. குட்டி 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 குட்டியாக. மேலே சரி, கீழே சரி. இது மாலி தானே இது? பலூன் மாலி. இது ஃபுல்லாக பிளாக் கலருக்கு, இங்கே மிக்ஸ் கலர்ஸில் இருக்குது பாருங்களேன். எடுத்து அமுக்கி பாருங்கள், காற்று பார்த்தா. கொளத்தூருடைய மெயினான ஒரு விஷயமே இப்போ சென்னை ஃபுல்லாக எத்தனையோ ஃபிஷ் அக்வாரியம்ஸு, ஃபிஷ் கடைகள், இந்த மாதிரி ஆர்னமெண்டல் ஃபிஷ் கடைகள்லாம் பார்ப்பீங்கல்ல. ஸோ அங்கெல்லாம் இருக்கிற மீன்களே இங்கே வந்து தான் டேரெக்டாக வாங்கிட்டு போவாங்க. ஹோல்சேலில் இந்த மாதிரி பேக்கெட்டாக வாங்கிட்டு போவாங்க. இங்கே சேல் பண்ணுறது அப்படி தான், பேக்கெட்டாக வந்து மாட்டி வச்சுருவாங்க. அதை அப்படியே நம்ம வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போகிறது தான். ஸோ அந்த மாதிரி ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து டேரெக்டாக இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் மாதிரி இங்கேருந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும்.
நார்மல் அக்வேரியமில் நம்ம போய் வாங்க சொல்ல பேராக தாங்க வாங்குவோம். ஸோ ஆனால் குளத்தூரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேக்கெட்ஸில் போட்டு தான் சேல் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 மீன் கிட்டே இருக்குது. ஸோ இது 80 ரூபா தான். ஸோ இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மீன் இருக்குது, 80 ரூபா தான். ஸோ மீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் மீனுக்கு ஏற்ற மாதிரியும் ரேட்டு. ஸோ இதெல்லாம் பாருங்கள் அக்கா, ரைட் இதிலே இது வச்சுருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கவரில் பேக்கெட்டில் போட்டு தான் சேல் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்களா ஃபைட்டர் தானே, இதே ஃபீமேல் ஃபைட்டரா? ஆமாம், ஃபீமேல் ஃபைட்ரு உள்ளே வந்து ஒரு 7-8 கிட்ட இருக்குது. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா 80 ரூபா தாங்க ரேட்டு வருது. ஸோ இது நம்ம முன்னாடி பார்த்தோம், நல்லா ரெட் கலரில் க்ளோ ஆச்சுங்களா. ஸோ அது வந்து பேர் 17 சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கவரே 80 தான் வருது. ஆனால் மீனோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்குது. அதே மாதிரி ஃபைட்டர் சொல்லிடு. இது ஃபீமேல் ஃபைட்டர் குரூப்பாக வைக்கலாம். இது வந்து சண்டை போடாது. ஃபீமேல் ஃபைட்டர் நீங்கள் நார்மல் மீனோட விடலாம், சண்டை போடாது. மெயில் ஃபைட்டர் விட்டால் தான் எல்லாத்தையும் சாவடிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே கலர் மீனாக சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட்டு போட்டு வச்சுருக்காங்க. மீன் மட்டும் இல்லை, அந்த வாட்டர் பிளான்ஸ், இது லைவ் பிளான்ஸ் ஆனால் இது ஏன்னா லைவ் பிளான்ஸுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 30 ரூபா 50 ரூபா இவ்வளோ தான் ரேட்டு போட்டு வச்சுருக்காங்க. கீழே இருக்கிறதுலே பெரிய பெரிய சைஸ் மீனுங்களாம் இருக்குது. ஷார்க்கா? இது என்னதுன்னா கார்ப்பா? பிளாக் கார்ப். இது நான் வீட்டில் வச்சுருந்தேன் ஆல்ரெடி. இது நான் 2 மீன். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீனோட சைஸ் நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இது 2 பெரிய மீன் 150. இப்போ மீன் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஆனால் 6 மீன் 150. ஸோ இது வரைக்கும் பெருசாக இருக்குது. ஸோ எல்லாம் சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் மீனுக்கு ஏற்ற மாதிரியும் ரேட்டுங்க. எல்லாம் ஹோல்சேல் ரேட். எல்லாமே ஹோல்சேல் ரேட். ஸோ இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா நார்மல் அக்வேரியம்க்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. நம்ம வீட்டுக்கிட்ட வாங்குற கடைங்களுக்கு எல்லாமே இங்கே குளத்தூர்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே போவாங்க. கீழே மீன் கடையெல்லாம் பார்த்தோமா. ஸோ இங்கே வந்து மீன் கடைகள் மட்டும் கிடையாது. ஸோ ஒரு 3 ஃப்ளோர் இருக்குது. நம்ம வெளியிலே கான்செப்ட் பண்ணோம், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயுமே கடைங்கள்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுட் பிளாஸா இங்கே இருக்குது. ஸோ ஃபிஷ் ஐட்டம்ஸை ரெடி பண்ணுற ஃபுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே சேல் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. பாட்டெல்லாம் உங்களுக்கு பேக்ரவுண்டில் கேட்கும்ல. அந்த ஐட்டம் வந்து கலர் ஃபிஷ்ஷில் செய்கிறது நினச்சிட போகிறாங்க. அதெல்லாம் இல்லை, கலர் ஃபிஷ்ஷில் செய்கிறது இல்லை. ஒரு ஐட்டம் வந்து சாப்பிட்ற ஃபிஷ்ஷில் செய்கிறது தான். ஸோ மேலே போய் பார்ப்போம். ஏன்னா இந்த நாள் இந்த 15, 16, 17, 18 இந்த நாள் லீவ் நாளில் பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொல்லி நிறைய போஸ்டெல்லாம் வந்துச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் இன்றைக்கி செலக்ட் பண்ணி கரெக்டாக வந்தோம். மேலேயும் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் தடல் உடலாக போயிட்டுருக்கு. ஸோ மேலே போய் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே ஒரு சிலிண்ட்ரிக்கல் அக்வேரியம் இருக்குது. இங்கே கடைங்க நிறைய இருக்குங்க, கூட்டமாக இங்கே நிறைய இருக்குங்க. மீன் க்ளோ ஆகுது பார்த்தீங்களா, லைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபேஸ்லலாம். இல்லை, அந்த மீனோட டெக்ஸ்டர் செம்மையாக இருக்குது, செம்மையாக க்ளோ ஆகுதுல்ல. இந்த அக்வேரியம் கலருக்கும் அந்த மீனுக்கும் செம்மையாக இருக்குங்க, பார்க்க சொல்லவே. போகலாம், நிறைய கடை. அங்கே இன்னும் நிறைய கடை இருக்குது, போகுமா? இங்கே பாருங்க. ஸோ இதில் இத்தனை மீன் இருக்குது, ஆல்மோஸ்ட் ஒரு 20 மீன் கிட்டே இருக்குமா. ஸோ இது வெறும் 100 ரூபா தான். ஸோ இதில் வந்து ஒரு 10 மீன் கிட்டே இருக்கும். இது 50 ரூபா தான் ரேட்டு. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இன்னும் ஒரு 10 மீனுக்கு மேலே இருக்கும் 80 ரூபா தான் ரேட்டு. கீழேலாம் அத்தனை மீன் இருக்குது. இது பேக்கெட்டே பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். அது 120 ரூபா. மீன் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல. 4 மீன் இருக்குது, 4 5 இது பாருங்க, இவ்வளோ மீன் இருக்குண்ணா. இந்த கோல்டு ஃபிஷ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கேளுங்க, என்ன மீன் கேளுங்க. இதுலேயே க்ளோ ஆஸ்கரா? ஓ, இதான் ஆஸ்கரா. இது ஆஸ்கராங்க. ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரிலேயே பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான். பட் ஆனால் இன்கேஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வந்தால் இதெல்லாம் 5000 கிட்ட வருமா பர் பேர். ஸோ அதே வந்து இங்கே ஆஸ்கர் கூட குட்டிங்க இருக்குங்க. ஸோ இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பேர் வந்து 350 சொல்லிட்டு. தூரத்துலேருந்து பார்க்க சொல்ல இது பாருங்களேன், நான் துண்டுட்டு. இது கொய் ஃபிஷ்ஷுங்க. ஸோ இது வந்து ரெட் ஒயிட் கொய் பெருசு. இது வந்து டிஸ்பிளே மாடலு, சின்னது உள்ளே இருக்குது. பர் பேர் வந்து 150 சொல்கிறாங்க இது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நல்லா இருக்குது பாருங்களேன். பாப்பா என்ன ஆட்டம் போடுது பாருங்க, நல்லா இருக்குது அந்த மண்டை. அது என்ன ஆட்டம் போடுது பாருங்க, அந்த மண்டை நல்லா பல்புன்னு இருக்கும். ரெட் கேப் கோல்டு வீங்கின மண்டை. லயனெட்டா அப்படின்னா கோல்டு டிஸ்பிளே அந்த மண்டை பெருசாக இருக்கும். பேர் லயனெட்டு. 400 இல்லைண்ணா, அது ஒரு 400, அந்த பக்கம் 500 போட்டிருக்காங்க பாருங்க அதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரோட ரேட்டுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மாடல் தான். இது வந்து பனானா கொய். கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. ஸ்னெயில் எல்லாம் கூட இருக்குங்க. ஸோ நத்தை
பேர் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் தான் போட்டிருக்காங்க. கலர் பேரட் கூட இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பேர் 700 போட்டிருக்காங்க. இங்கே வர பார்வையாளர்கள், அதாவது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் ஃபெசிலிட்டியுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் 2 ஃப்ளோர் போகிறதுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் ஒன்று, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒன்று. இந்த லிஃப்ட் ஃபெசிலிட்டி, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. மீன் பார்க்க வந்தோங்க. இங்கே பார்த்தீங்களா இவரை மீன் பார்க்குற கேப்பில் ஃபோன் எடுத்து வச்சுட்டு கடைசி ஒரு 5 நிமிஷம் இப்படியே நின்றுட்டுருக்காரு. அடுத்த ஃப்ளோருக்கு போகவே மாட்டேங்கிறாரு. அவ்வளோ பிஸியாக ஃபோன் பார்த்துட்ருக்காரு. லிஃப்ட்டுக்குள்ளே போக சொல்ல கூட சாகசம் பண்ணிட்டு தான் போவோம் நாங்கள்லாம். போமா சடா எதுக்கு கைய கால ஒரிஜினல் கல்ல அது எல்லாம் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தாலே ரோடு போடுறோன்னு சொல்லி பல வருஷங்களாக வரும். இது எங்கள் அவங்க வீட்டுக்கிட்ட ரோடு போடுறதும் இதுவும் ஒன்றாங்க. அதனால் பெரிய பெரிய தொட்டிக்கு தான் செட் ஆகும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டேங்க்கில் போடுறதுங்க கல். இது வந்து சாண்ட், ஒயிட் சாண்டில். இது அதெல்லாம் டேங்க்கில் போடுற ஆக்சசரிஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஏன்னா இது பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தண்ணி வருமாவா? ஃபிக்ஸ் பண்ணுறது போல இருக்குது சைடில். ஆமாம், கம்மோட இருக்குது பாருங்கள். கிரவுண்ட் ஃப்ளோரில் லைவ் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தோமா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த அக்வாரியம், அந்த டேங்க்கில் வைக்கிற ஆக்சசரிஸ்லாம் இருக்குது. ஸோ கல்லுங்களே பார்த்தீங்கன்னா எத்தனை டைப் ஆஃப் கல் இருக்குது பார்த்தீங்களா. இவரோ வந்ததுலேருந்து ஒரு கல்லை எடுத்து பார்க்குறாரு. அப்படி என்ன தான் ஆராய்ச்சி பண்ணுறாருன்னு தெரியல. போட்டால் நம்ம வாழ்க்கை முன்னேறும். ஏங்க இது மீன் தொட்டியில் போடுற கல்லுங்க. வாழ்க்கை முன்னேறதுக்கு இந்த கல்லையும் எடுத்து போடணும். ஒரு கல்லையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. எல்லா கலர்லையும் இருக்கு. பாருங்க, அவர் எடுத்து பார்க்குறது கூட எனக்கு இது இல்லைங்க. அதுக்கு சொல்கிற ரீசன் பாருங்கள். போட்டால் வாழ்க்கை முன்னேறுமாவா. என்னது பெப்பிள்ஸா? முதல் தளத்தில் இருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. ஸோ கீழே ஜூம் பண்ணி பார்த்துருந்தோம். இப்போ மேலேருந்து கிளியராக தெரியுது. ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் ஆனால் நேரில் பார்க்க சொல்ல செம்ம அழகாக இருக்குது. இல்லை நைட்லலாம் பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸ்லாம் போடுவாங்க ஃபுல்லாக. ஸோ அப்போ இன்னும் க்ளோவாக செம்ம அழகாக இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம வந்து சுற்றி பார்த்த அக்வேரியம் ஷாப்ஸ் எல்லாமே வந்து இந்த ப்ரைவேட் ஆளுங்க வைக்கிறது. அதாவது அங்கே சொன்ன குளத்தூரில் வந்து மார்க்கெட்டில் இருக்கும். அங்கேருந்து இங்கே வந்து கடை வாங்கி கடை வைப்பாங்க. அது வந்து ப்ரைவேட்டு. பட் கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ஒரு ஷாப்பே இங்கே இருக்குது. ஆக்சசரிஸ் இருக்குது, மீனும் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கடையிலே இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போமா. ஏன்னா அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நம்ம ப்ரைவேட் கடைகளில் ப்ரைஸ் பார்த்தோம். இங்கே என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க பார்க்கலாம். ஃபிஷ் நெட்டு, ஃபிஷ் ஃபுட்டு, ஃபைட்டர் ஃபிஷ்ஷு, அப்புறம் மற்ற மீன்லாம் இங்கே. கேட்ஃபிஷ் தானே? ஆமாண்ணே, அது பார்த்தீங்கன்னா ரிவியர்லாம் போடலாம். white and blue, green, blue, red, white and blue தான். ஏங்க இது ஃபிக்ஸ் ஆக்சசரிஸ் இல்லாமல் தொட்டிக்கு வெளியில் வைக்கிற டிசைனில் இருக்குங்க சாமி போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா குபேரர் இருக்குது, அங்கே புத்தா இருக்குது, இங்கே முருகர் இருக்குது, இங்கே விநாயகர் இருக்குது. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் கூட இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வைக்கிறாங்க. இதில் அழகாக இருக்குது. இங்கே ஃபிஷ் ஃபார்முக்கு வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ChatGPT கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வரலாமேன்னு கொஞ்சம் சர்ச் பண்ணாங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. நம்ம வீட்டில் நார்மலாக வளர்க்குறோம்ல கோல்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஆக்சிஜன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 6 months லைஃப் இருக்குமா. ஆனால் நான் வீட்டில் வாங்கி வச்ச மீன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீன் 12 மீன் வைப்பேன். ஸோ ஒரு நாள் 2 நாள் வந்து ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணாமல் ஊருக்கு கிளம்பி போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக சுற்றுறவங்களா நம்ம க்ளீன் பண்ணலாம், வீட்டில் யாரும் க்ளீன் பண்ண மாட்டாங்க. சரி 2 நாள் ஆக்சிஜன் போகலன்னா நிறைய மீன் செத்து போயிடும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மீன் உயிர் வாழும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நான் அப்படியே விட்டு கூட பார்த்துருக்கேன். சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே, இன்கேஸ் வந்து சாவர மாதிரி இருந்துச்சுன்னா மீன் வந்து கொஞ்சம் ரொம்ப இது பண்ண தெரியும். அப்போ டக்குன்னு ஃபில்டர் மாற்றிடுவேன் நான்.
மீன் நிறைய லைஃப் இருக்குங்க வந்திருக்குங்க. ஸோ அந்த ஆக்சிஜன் மிஷின் ஆப்ரேட் ஆகாமே பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷோட லைஃப் டைம் வந்து 6 months வரைக்கும் போகுமா. சர்ச் பண்ண வரைக்கும் அது ஒரு பாயிண்ட் கிடச்சிது நம்மளுக்கு. ஸோ இங்கே வரவே அந்த பாயிண்ட் இதில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்க்க வேண்டியது எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ ஆக்சசரிஸ் தான் இருக்குது. இப்போ செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்குது. ஏங்க அப்போ போனதை ஒரு இன்னும் வைக்க மாட்டேன்றாருங்க அப்படின்னா தான் தெரியல. பிஸ்னஸ் கால்ஸ். ஓ பிஸ்னஸ் கால்ஸ். ஆமாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணல. செகண்ட் ஃப்ளோர் மெயின் ஃபுட் கோர்ட். ஸ்மெல் வருது. அதை பாருங்க. மெனு பாருங்க. எல்லாம் வெஜ் மீல்ஸ், எல்லாம் வெஜ் ஐட்டமாக தாங்க இருக்கு. இல்லையா இங்கே எல்லாமே வெஜ் இருக்கு. ஹோட்டல் பேரே பாருங்க, ஆதிரா வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் போட்டிருக்கு. மீன் பண்ணக்குள்ளே வந்து வெஜ் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்களேங்க. ஸோ அந்த பக்கம் இருக்குது நான்வெஜ் ஹோட்டல்லாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கரிஸ் எல்லாமே இருக்குது. சீ ஃபுட்டுக்குன்னு தனியாக கடை இருக்குது. நம்ம ஆள் பார்த்தீங்களா நேராக உள்ளே போகிறாரு. ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஃபிஷ் ஐட்டம்ஸுமே இங்கே இருக்குது. ஏங்க நேராக உள்ளே போகக்கூடாது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெஸ்டாரண்ட். ஸோ ஃபிஷ் ஐட்டம்ஸ், சிக்கன் எல்லாமே போட்டிருக்கேங்க. ஏங்க வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுத்துக்குமே ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்குது, இந்த பக்கம் நான்வெஜ்க்கு உண்டான ஆப்ஷன் இருக்குது. ஃபைனலாக இவ்வளோ நேரம் சுற்றுறதுக்கு ஒரு மீன் பாக்கெட் வாங்கியாச்சு. ஸோ மீன் பார்த்தீங்கன்னா கலராக இருக்கா. ஸோ இத்தனை மீனும் சேர்த்து 80 rupees தான். 8 மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். 8 மீனா? ஆமாம், கிரீன் எல்லாமே வேறு கலர். ஸோ நான் ஆல்ரெடி வீட்டில் மீன் தொட்டி வச்சுருக்கேன். ஸோ அதில் இது கூடலாம் சொன்னார். ஓகே, இங்கே ஒன்று வாங்கியாச்சு. அடுத்து அங்கே போய் ஒன்று வாங்குவோமா? வாங்கிடுவோம். அடுத்த மீன் வாங்க போகிறோங்க. ஸோ இது பாருங்களேன். பேர் என்ன பேர் தெரியல. ஆனால் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. எல்லோ பிளாக் மிக்ஸ்டு. ஒரு பேர் 40 rupees. இந்த மீன் போச்சு. அங்கே இருக்கு பேர். அது ஒன்று ஓகே. இங்கே இருக்கு பேர். இதுவா? அடுத்து இது வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா மீன் பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 2 கோல்டு ஃபிஷ்ஷு. ஸோ இந்த கலர் ஃபிஷ்ஷு. ஸோ இது ரெண்டுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பர்ச்சேஸ் பண்ணது யாருன்னா நான் தான். ஸோ அவர்கிட்ட மீன் தொட்டி கிடையாது. ஷாப்பிங் ரேட்டு மொத்தமே அந்த 8 மீனும் சரி, இந்த மொத்தம் 10 மீன் வாங்கினோம். டோட்டல் ரேட்டே வந்து 120 தான் ஆச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா என் வீட்டில் மீன் தொட்டி இருக்குது. ஸோ அவர்கிட்ட மீன் தொட்டி கிடையாது, அதனால் அவர் வாங்கலை. பார்த்தீங்களா, மீன் தொட்டி வைக்க சொன்னால் வைக்க மாட்டேன்றாரு வீட்டில். நம்மளை பாதுகாத்துக்கிறதே பெரிய இது வருது. அதெல்லாம் ஒரு ஃபீல். நம்மளு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்க சொல்ல நைட்டில் போய் மீன் தொட்டிட்டு தான் உட்காந்து புலம்புவேன் நான். அது ஒரு வேறு ஃபீலாக இருக்கும். செம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். அதுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டெய்லி நைட்டு உட்காந்து புலம்பினே இருக்க வேண்டியதான். டெய்லியில் இல்லை, இது லைட்டெல்லாம் போட்டு உட்காந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஃபீல் வரும். இந்த ஒரு விஷயம் தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், மீன் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு. வண்ண மீன் வர்த்தக திருவிழா. நாங்கள் ஆக்சுவலி லாஸ்ட் நாள் வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு நாள் வந்திருந்தால் மேபி நல்லா சிறப்பாக ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் என்ன எழுதி வச்சிருக்க? இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும். உள்ளே போய் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சுங்க. ஸோ வந்ததுக்கு மீனுமே வாங்கியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக திறந்த இடம் தான், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த வகையில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் இங்கே வந்தோம். அப்படியே வந்து அது ஒரு ஃபன் கண்டென்ட்டாகவும் ஆக்கிடலாம் நம்ம சேனலுக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு கண்டென்ட் ஆக்கி. இல்லை இதில் என்ன ஃபன் இருக்குன்னு எனக்கு தெரியலையே. ஃபன் எதுவும் இல்லை, ஆனால் நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. என்ன கொஞ்சம் இன்னும் ஈவினிங் டைமில் வந்திருந்தோம்னா நிறைய கடைகள் திறந்திருக்கும். இப்போ ரொம்ப மார்னிங்கே வந்துட்டதுனால கடைகள் வந்து கம்மியாக தான் திறந்திருக்கு. பட் எல்லா கடைகளும் வந்து ஏதோ ஒரு போர்டு நேம் போர்டெலாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த ஃபுட் கோர்ட்டும் ஆப்ரேஷனல் தான். நம்ம போன டைம் கொஞ்சம் சீக்கிரம், அவ்வளோதான். இல்லை ஆக்சுவலாக வந்து இந்த 15, 16, 17, 18 இந்த 4 நாள் பொங்கல் லீவ் வந்து ஒரு கார்னிவல் மாதிரி இங்கே நடத்துகிறாங்க. ஸோ உள்ள போர்ட்லேயே போட்டிருக்காங்க ஈவினிங் 3-4க்கு தான் இந்த கார்னிவல் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் காலையில் வந்துட்டோம். காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் வந்ததுனால நிறைய கடைங்க திறக்கல. பட் ஆனால் நாங்கள் இப்போ முடிச்சுட்டு போக சொல்ல பார்த்தீங்கன்னா கீழே நிறைய கடைங்க திறந்துருக்காங்க. ஸோ ஈவினிங்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் வைபாக இருக்கும். மேலே பாட்டெல்லாம் போட்டுட்ருக்காங்களா. ஸோ வைபுக்கு கொஞ்சம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறோம். ஈவினிங் வந்தீங்கன்னா நைட் டைம் 8 மணி வரைக்கும் நைட் இருக்கும். நைட் 8 மணி வரைக்கும் இருக்குங்களா. ஸோ ஈவினிங் 3 to 8 வந்தீங்கன்னா கொஞ்சம் பீக்காக இருக்கும். காலையிலையும் பார்த்தீங்கன்னா திறந்து தான் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் டல் அடிச்சிட்டு இருக்காங்க. காலையில் திறந்துருக்கும். வீக் டேஸு வீக்கெண்டு எல்லா நாளும் தான். இப்போ லீவே கிடையாது. கிடையாது. ஸோ இதுக்கு லீவே கிடையாதுங்களா. வீக் டேஸ் வீக்கெண்ட் எல்லா நாளுமே ஓப்பனில் தான் இருக்குமா. ஸோ ஒரு சூப்பரான வீடியோ. இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிறோங்க.